என்னம்மா புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன சொன்னாங்க? தெரியுமா சொல்லுங்க பாருங்க. தெரியுமா சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. ஏன் அழுவீங்க? ஏமா அதெல்லாம் ஒண்ணு ஆமா அதெல்லாம் கேட்கிறேன்னா உங்க மனசுல பதியணும். பொறுமையா சொல்லுங்க. நான் ஒண்ணு என்ன மனசு சங்கடமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்லல்லாஹ இல்ல இல்லல்லாஹ. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். அதிகமா இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கணும்னு சொன்னா முதல்ல இந்த உறுதிமொழியை நீங்க ஏற்றுக்கணும். என்ன உறுதிமொழி? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இல்ல உங்களுக்கு ஈஸியா பேச்சு நடையில சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இல்ல உங்களுக்கு அன்னைக்கு நான் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? பொதுவா கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல, கடவுள் இருக்கிறார். பாருங்க, இந்துக்கள் கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க, அதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க, முஸ்லீம்களும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாருமே கடவுள் இருக்கிறான்றதை ஒத்துக்கிறாங்க. ஆனா எதனால அவங்க வேறுபடுறாங்க, பிரிஞ்சு நிக்கிறாங்கன்னு சொன்னா, கடவுள் எப்படி இருப்பான்? இப்ப இந்துக்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் விநாயகர் வடிவத்தில் இருப்பாரு, முருகர் வடிவத்தில் இருப்பாரு. முருகர், விநாயகர், சிவன் இவங்கெல்லாம் கடவுளுடைய அவதாரங்கள். இவங்க வணங்கினா கடவுளை வணங்கின மாதிரி அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து இல்லையா, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய பிள்ளை, அப்ப இயேசு கிறிஸ்த வணங்கினா கடவுளை வணங்கின மாதிரி அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னன்னா, புத்தர் கடவுளுடைய அவதாரம், அப்ப புத்தரை வணங்கினா கடவுளை வணங்கின மாதிரி அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகம் தோன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான வருஷம் ஆயிருக்கும் இல்லையா? இப்ப லட்சக்கணக்கான வருஷத்துல எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்திருப்பான், எத்தனையோ ஆராய்ச்சியாளர் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ கண்டுபிடிப்பாளர் வந்திருக்கிறாங்க இல்லையா? வரலாற்று பேராசிரியர்கள் வந்திருக்கிறாங்க, வேலைகள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் இங்கிருந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கிருந்து நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பிச்சு நிலால என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்கால இருந்து ஒரு ஆள் இங்க பேசுறாரு. இங்க பேசும்போது நான் எங்க செய்யறேன் அதை பார்த்துக்கிட்டே அவர் பேசலாம். என்னுடைய முகத்தை
அமெரிக்காவில் இருக்கிறது இங்கிருந்து பார்த்து அங்கிருந்து என் முகத்தை பார்த்துக்கிட்டே போன்ல பேசுவான் இல்லையா? அந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு வளர்ந்து போச்சு. ரஷ்யாவில் இருந்துட்டு இங்க நான் எங்க இருக்கணும் இந்த இடத்துல கூட என்ன வேணாலும் அவன் கூப்பிட்டு போடலாம் இல்லையா? அந்த அளவுக்கு மனிதனுடைய விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. அப்போ இவ்வளவு மேதைகள் அறிவு வளர்ந்தும் கூட, இவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் வந்து கூட யாராவது ஒருத்தர் நான் கடவுளை பார்த்தேன், அந்த கடவுள் இப்படி இருந்தாலும் சொல்லியிருக்காரா? யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் கடவுளை பார்த்தேன், அந்த கடவுள் இப்படி இருந்தா அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்ப உலகம் தோன்றியதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு பின்பும் சரி, இதுவரைக்கும் வந்த அறிஞர்கள் மேதைகள் கண்டுபிடிப்பார்கள் யாருமே கடவுளை நான் பார்த்தேன், அந்த கடவுள் இப்படி இருப்பார்னு சொல்ல. அப்ப இதுவரைக்கும் யாரும் கடவுளை பார்க்கல. அப்ப பார்க்காத ஒரு கடவுளுக்கு அந்த கடவுள் இப்படிதான் இருப்பாரு நம்ம உருவம் கொடுக்க முடியுமா? முடியாது. பார்க்காத கடவுளுக்கு நம்ம இந்த கடவுள் இப்படிதான் இருப்பாங்க எந்த உருவமும் கொடுக்க முடியாது. இதுதான் முஸ்லிம்களுடைய கடவுள் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். ஆனா அந்த இறைவனை யாரும் பார்த்ததில்லை. இதுதான் முஸ்லிம்களுடைய கொள்கை. இந்த கொள்கையை சொல்ல வந்தவர் தான் முகமது நபி. இந்த கொள்கை கடவுளை நாம் கடவுள் இருக்கிறான், ஆனா கடவுளை யாரும் பார்த்ததில்லை. அவன் தான் நம்ம படைச்சான், அவன் தான் நம்மை பராமரிக்கிறான், அவன் தான் நம்ம மரவழை செய்யறான், அவன் தான் மறுபடியும் நம்மை எழுப்புகிறான். இதை சொல்ல வந்தவர் தான் முகமது நபி. ஆனா அந்த கடவுளுடைய சக்தி வெகு மிக பெருசு. அந்த கடவுளை யாரும் பார்த்ததில்லை. இந்த விஷயத்தை சொன்னவர் முகமது நபி கடவுளுடைய தூதர், இறைவனுடைய தூதர். இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டா நீங்க முஸ்லீம். சரியா? இது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீம். வேற எந்த சடங்குகளோ சம்பிரதாயங்களோ வேற எந்த காரணமும் கிடையாது. கொள்கையில நீங்க உறுதிமொழி ஏற்றுக்கணும். இந்த கொள்கையை நீங்க ஏற்றுக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். அல்லாஹ்ங்கிறது அரபி சொல். அரபி மொழியில இறைவன் என்ற பொருளை குறிக்கிற சொல் வந்து அல்லாஹ். இப்ப இங்கிலீஷ்ல காடுங்கிறோம், ஹிந்தில பகவான்ங்கிறோம், உருதுல குதாங்கிறோம். இப்ப கர்நாடகால என்ன சொல்லுவாங்க? தேவ்ங்கிறோம். அது மாதிரி அப்ப இங்கிலீஷ்ல காடுங்கிறோம், அதே மாதிரி அரபில அல்லாஹ்ங்கிறோம். இதுதான் வித்தியாசம். அல்லாஹ்ங்கிறது ஒரு தனி சாமியுடைய பெயர் அல்ல. அல்லாஹ்ங்கிறது இறைவன், கடவுள், காட். இதை குறிக்கிற சொல்றாங்க அல்லாஹ். ஏன் அல்லாஹ் அரபி மொழியில சொல்றோம்னு சொன்னா, முகமது நபி அரபி மொழி பேசக்கூடியவராக இருந்தார். அப்ப அவருக்கு இறக்கக்கூடிய திருக்குரான் வசனங்கள், அல்லாஹ்வுடைய அந்த சொற்கள் இருக்கிற அந்த திருக்குரான் வசனங்கள் அரபி மொழியில இறக்கப்பட்டது. அப்ப அரபி மொழியில அல்லாஹ்வை குறிக்கிற சொல், இறைவனை குறிக்கிற சொல் அல்லாஹ்னு சொல்லப்பட்டது. அதனாலதான் குரான் பூரா அரபி மொழியில இருக்கு. ஏன் இருக்குன்னு சொன்னா, முகமது நபி அரபி மொழியில பேசக்கூடியவராக இருந்ததுனால அவருக்கு வந்த செய்திகள் அரபி மொழியில வந்தது. அந்த அரபி மொழியில தொகுக்கப்பட்டதுதான் குரான். சரியா? இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முஸ்லீம். இறைவனை நம்ம யாரும் பார்த்ததில்லை, ஆனா அந்த இறைவன் தான் நம்ம படைச்சான், அவன் தான் பராமரிக்கிறான், அவன் தான் நம்மளை மரணிக்கிறான், மரணிக்க செய்யறான். மறுமை நாள்ல அவன் தான் நம்மளை எழுப்புறான், சொர்க்க நாள்ங்கிறது அவன் தான் தீர்ப்பளிக்கிறான். ஆனா அந்த இறைவனை பார்த்ததில்லை. அவன் மிக 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 பெரிய சக்தி படைத்தவன். இறைவன் மிக 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 பெரிய சக்தி படைத்தவன். இப்ப அவன் சக்தியே எவ்வளவு இருக்கும், அவனுடைய சக்தி எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளால கணக்கிட முடியாது. ஒரு சிறிய உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா, ஒரு படம் வரைகிறார் இல்லையா, அவர் கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச ஒரு 50 முகங்களை வரைன்னு சொல்லுவோம். அவர் ஒரு 50 முகங்களை வரைகிறார். அப்புறம் வரைஞ்சு முடிச்சோன்னு சொல்றோம், இன்னொரு 50 முகங்களை வரைன்னு சொல்றோம். அப்போ அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள், வழிபோக்கர்கள், அப்புறம் சினிமா நட்சத்திரங்கள், மற்ற தலைவர்கள், இவங்க படம் எல்லாம் சேர்த்து இன்னொரு 50 வரைகிறார். அது முடிஞ்ச உடனே நம்ம பார்க்கணும், இன்னொரு 50 படத்தை வரையன்னு சொல்றோம். அவர் யோசனை செய்து வரைகிறார். அப்ப நம்ம சொல்றோம், பார்க்கணும், பார்ப்பான் இந்த படமும் 5வது படத்தினுடைய மூக்கம் ஒரே மாதிரியாக அதை மாற்றணும். அதை மாற்றணுடைய பார்ப்போம், பார்ப்பா இந்த கண்ணும் 28வது படத்தினுடைய கண்ணும் ஒரே மாதிரி கண்ணை மாற்றணும். ஏன்? மனிதனுக்கு அவ்வளவுதான் கற்பனை செய்யக்கூடிய சக்தி, அவ்வளவுதான்.
ஒரு லிமிட்டுக்கு மேல அவனால கற்பனை செய்ய முடியாது. இதுதான் மனிதனுடைய ஆட்கள். அவனுக்கு அவ்வளவுதான் சக்தி. ஒரு லிமிட்டுக்கு மேல அவனால கற்பனை செய்ய முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, உலகம் முழுவதும் 600 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறான். 600 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறான். என்ன பாத்துட்டீங்க, ஆஸ்திரேலியால புரிஞ்சுக்கிற பொழுதுக்கு என்ன மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை காமிச்சு இங்க பேசுறாரு, அந்த மனிதன் தானே இவரு அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க, இல்லைங்க அவருடைய பூர்வ மொழி வேற மாதிரியா இருக்குது, இவருடைய பூர்வ மொழி வேற மாதிரியா இருக்கு. உங்களால வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போ எவ்வளவு ஒரு 600 கோடிக்கு மேல மக்களை படைச்சு அதுல நுணுக்கமாக வித்தியாசத்தை வைத்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றல், இறைவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அவனுடைய சக்தியை, இறைவனுடைய சக்தியை நம்ம அளவிட முடியாது. அப்படிப்பட்ட இறைவனுக்கு சில தன்மைகள் இருக்கு. இறைவனாக இருந்தா எப்படி இருக்கணும்? இறைவனாக இருந்தால் சோம்பல் இருக்கக்கூடாது, அசதி இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பிள்ளை குட்டிங்க இருக்கக்கூடாது, பெற்றவங்க இருக்கக்கூடாது. இப்படி மனிதனுக்குரிய எந்த பலவீனமும் இல்லாதவனா இருக்கணும். அவன் தான் இறைவன். சோம்பல் இருக்குது, சோம்பல் இருக்கு, அசதி இருக்குன்னு வச்சுங்க. சோம்பலா இருக்கிற நேரத்துல இந்த உலகத்தை யார் பார்த்துக்குவா, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்பா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை யார் பார்த்துக்குவா? யாருமே இல்லை. தூக்கம் வந்துச்சு, நான் தூங்க போறேன்னு சொன்னா, இறைவன் தூங்க போறேன்னு சொன்னா தூங்குற நேரத்தில் இந்த உலகத்தை யார் பார்த்துக்குவா? அப்ப இறைவனா இருந்தால் சோம்பல் இருக்கக்கூடாது, அசதி இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது. பசி ஏன் இருக்கக்கூடாது? பசிங்கிறது ஒரு மனிதனுக்குரிய பலவீனம். இப்ப பாருங்க, திருமண மண்டபம் போனீங்கன்னா மண்டப வாசல்ல பாருங்க, அந்த பிச்சைக்காரங்க எல்லாம் வந்து அந்த போற சாப்பிட்டு போற இலையை வந்து சாப்பாடு பொறுக்கி அதுல இருக்கிற அந்த இலையில இருக்கிற சாப்பாடெல்லாம் பொறுக்கி சாப்பிடுறாங்க. ஏன் சாப்பிடுறாங்க? ருசிக்காக சாப்பிடுறாங்களா? பசி கொடுமை. அந்த பசியினுடைய கொடுமை அவனுக்கு வந்து அந்த தன்னுடைய மானம் போடுது அப்படிங்கிறது கூட இல்லாம தன்னுடைய மானத்தை விட்டுட்டு, புரிதா உங்களுக்கு? அந்த பசியினுடைய கொடுமை தன்னுடைய மானத்தையே விட்டுட்டு அது எப்படியாவது வயிறு நிறைஞ்சா போதுங்கிறது அது எச்ச இலையில இருக்கிற சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிடணும் இல்லையா? அப்போ ஏன் அது மனிதனுடைய அவனுக்கு பசிதான் முக்கியமா தெரிஞ்சதை தவிர அவன் மானத்தை விட அவனுக்கு பசி அங்க முக்கியமா இருக்கு. அப்ப இந்த பலவீனம் இறைவனுக்கு இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை ரூம்ல அழைச்சி வச்சிடணும், 4 நாளா சாப்பாடே கொடுக்கல, 5ஆவது நாள் ஒரு தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு நான் சொல்றதெல்லாம் சரியா இந்த சாப்பாடு தரேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறாங்க இல்லையா? அப்ப மனிதனுக்குரிய பலவீனம் இது. இந்த பலவீனம் இறைவனாக இருந்தால் இருக்கக்கூடாது. தூக்கம் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது, அசதி இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பிள்ளை குட்டிங்க இருக்கக்கூடாது. ஏன் பிள்ளை குட்டிங்க இருக்கக்கூடாது? பிள்ளைங்க இருந்தா இப்ப கடவுளுக்கு ஒரு பிள்ளைங்கிறாருன்னு வச்சுங்களேன், கடவுளை வழங்க வேண்டியவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பேரு கடவுளுடைய பிள்ளை, இவருக்கு நம்ம நெருக்கமாயிட்டோம்னா கடவுளை சீக்கிரமா நெருக்கமாகலாம் அப்படின்னு கடவுளுடைய பிள்ளையை வணங்க ஆரம்பிப்பான். அப்ப என்ன, ஒரு 2 கடவுள் ஆயிடும் இல்ல? அப்ப கடவுளா இருந்தா, இறைவனா இருந்தால் அவன் ஒருத்தன் தான். ஆக்கிறவன், அழிக்கிறவன், காப்பாத்துறவன் 3 கடவுள் தான் கிடையாது, ஒரே கடவுள் தான், ஒரே இறைவன் தான். அப்போ அவனுக்கு பிள்ளை இருந்தா இன்னொரு இறைவன் உருவாயிடுவான். அப்ப இன்னொரு இறைவன் கிடையாது. இன்னொரு பிள்ளைங்கிறது ஒரு பலவீனம், மனிதனுக்குரிய பலவீனம். இப்போ அப்துல் அக்பாய் இருக்காரு, 10 பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும், இவர்கிட்ட 10 சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 பிள்ளைங்க வரிசையில் இன்னைக்கு 4 கொண்டு கொடுப்பாரு. அதுல 1 அவர் பிள்ளையா என்ன பண்ணுவாரு? 2 கொடுப்பாரு. இது மனித எல்லாருக்கும் அந்த பழக்கம் தானே, எல்லாருக்கும் அந்த பழக்கம். நம்ம சொந்தம், நம்ம பிள்ளை அப்படிங்கிற போது கொஞ்சம் சிறப்பான கவனிப்பு இருக்கும், இல்ல 2 பங்கா கொடுப்போம். அப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த உலகத்துல படைத்த படைப்புகள் அத்தனையும் அவன் சரிசமமா தான் பார்ப்பான். அவனுக்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் வசதியானவன், வசதி இல்லாதவன், இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதிங்கிறதுலாம் இறைவன் பார்க்க மாட்டான். இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் படைத்த படைப்புகள் அத்தனையும் சரிசமமா தான் பார்ப்பான். அதனால இறைவனுக்கு பிள்ளைகள். அதே மாதிரி இறைவனாக இருந்தால் அவருக்கு பெற்றோர் இருக்கக்கூடாது, பெற்றோர் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? இந்த நாட்டுக்கு ஒரு மன்னர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ராஜா. அந்த மன்னர் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் மகாராஜா மகாராஜா மகாராஜா. ஆனா அவருடைய தந்தை என்ன சொல்லுவாரு?
அவருடைய தகப்பனார் என்ன சொல்லுவாரு? மகாராஜான்னு சொல்ல மாட்டார், அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார் இல்லையா? அப்போ அப்ப அவர் தந்தையோட அவர் மகன் என்ன ஆயிட்டாரு? மகாராஜா சின்னவர் ஆயிட்டாரு இல்லையா? இறைவனா இருந்தால் அவன் தான் மிக பெரியவன், அவன் தான் மிக பெரியவன், அவனுக்கு மேல யாரும் பெரியவங்க கிடையாது. அதனால இறைவனா இருந்தால் அவனுக்கு பெற்றவர்கள் இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, அசதி இருக்கக்கூடாது. இப்படி மனிதனுக்குரிய எந்த பலவீனமும் இல்லாதவன் தான் இறைவன். அவனை தான் நம்ம இறைவன் சொல்லுவோம். ஆனா அந்த இறைவன் மிக மிக பெரிய சக்தி படைச்சுமே, அந்த இறைவனை நம்ம பார்த்தது இல்லை. அவனை தான் வணங்குவேன், அவன் ஒரே இறைவன் தான், அவனை தான் வணங்குவேன். அவன் இதுதான் முகமது சொல்ல வந்தது. புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனே, முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ரெண்டு விஷயங்களை ஏற்றுக்கிட்டா நீங்க முஸ்லிம். வேற எந்த சடங்குகளோ சம்பிரதாயங்களோ இஸ்லாத்தில் இல்லை. இந்த ரெண்டை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ முகமது நபி இறைவன் தூதர் சொல்றோம் இல்லையா? முகமது நபிக்கு வந்த செய்திகள் இல்லையா, இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த செய்திகள் 23 வருஷமா வந்தது. முகமது நபி 40 வயதுல நபியாக அறிவிக்கப்பட்டார். 40 வயது வரைக்கும் அவர் சாதாரண வியாபாரி, எல்லா மனிதர்களும் போட்டு சாதாரண வியாபாரியா இருந்தார். 40 வயசுல அவர் நபியா அறிவிக்கப்படுற இறைவனுடைய செய்தி வானவர்களுக்கு தலைவர் வந்து அந்த செய்தியை அவர் காதுல சொல்றாரு. அந்த காதுல சொல்லப்படுற செய்தியை தான் இவர் உள்வாங்கி மக்களுக்கு சொல்றாரு. இப்படி 23 வருஷமா 40 வயசுல நபியா அறிவிக்கப்படுறாரு. 63 வயசுல முகமது நபி மரணம் அடைகிறார். இந்த 23 வருடங்களாக முகமது நபிக்கு இறைவனிடம் வந்த செய்திகள் தான் திருக்குரான். புரியுதா? அப்ப அந்த திருக்குறான்ல மந்திரமோ தந்திரமோ எதுவுமே கிடையாது. திருக்குறான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது, ஹராம் எது ஹலால் எது, யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, சொத்துக்கள் இருந்தால் இதை எப்படி பிரிச்சுக்கலாம், எப்படி யாருக்கு என்ன கொடுக்கலாம், பங்கு தொகைகளை எப்படி பிரித்துக் கொள்ளலாம், அந்த விஷயங்களை சொல்லுங்க. யாரை திருமணம் செய்து கொள்ளலாம் யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, இந்த சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்கள் என்ன, தவறுகள் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அந்த தண்டனை விவரங்கள் இருக்கு. முந்தைய சமுதாயங்கள் இறைவனுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிய சமுதாயங்கள், அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி தண்டனை கொடுத்தான், அந்த சமுதாயங்களை எப்படி அழிச்சான், அந்த விஷயங்கள். முன்னாள் நபிமார்கள் இறை தூதர்கள் ஒரு சிலருடைய வரலாறு, அவங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை அல்லாஹ் குறிப்பிட்டாங்க. இப்படி மனிதன் நாம எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கை நடத்தணும், முகமது நபியை எப்படி பின்பற்றணும் அப்படிங்கிற விவரத்துக்கு தான் அல்லாஹ் அந்த திருக்குறானை சொல்லியிருக்கிறார். இறைவனை நாம் எப்படி புகழ்ந்து இறைவனுக்கு நாம் எப்படி வேண்டணும், தொழுகையிலும் சரி தனியா இருக்கும் போது சரி, இறைவனை நாம் எப்படி புகழணும் எப்படி வேண்டணும் அவங்ககிட்ட, அதை இறைவனை சொல்லித்தரணும். அதே மாதிரி இறைவனுக்கு நாம் எதையும் இணை வைக்கக் கூடாது, இறைவனுக்கு நிகரா யாரையும் நினைக்க கூட கூடாது, இறைவனை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு நிகரா வேற ஒருத்தர்கிட்ட போய் அல்லாஹ் உதவி கேட்கிறதோ, வேற ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்றதோ, ஆதரவு கேட்கிறதோ கூடாது. இறைவனுக்கு நிகரா யாருக்கும் எந்த சக்தியும் இல்லைன்னு நினைக்கணும். இறைவனுக்கு நிகரா இந்த உலகத்துல யாருமே இல்லை, எந்த உலகத்திலையும் யாருமே இல்லை, இறைவன் தான் பெரியவன். நமக்கு எந்த ஒரு ஆபத்து நேர்ந்தாலும் இறைவனால் தான் நம்ம காப்பாற்ற முடியும். இறைவன் நாடாம நமக்கு எந்த ஒரு தீமையும் வராது, இறைவன் நாடாம எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. இதை உறுதியா நம்பிக்கை. நோய் வந்துருச்சு, இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. நோயிலிருந்து நோய்க்குரிய மருந்தை இறைவன் கொடுத்துருக்கான், அந்த மருந்து சாப்பிட்டு இறைவன்கிட்ட தான் வேண்டணும். இறைவனை தவிர்த்து நம்ம வேற ஒருத்தருக்கு அந்த சக்தி இருக்குது நினைச்சாவே, இறைவனுக்குரிய ஆற்றல் இன்னொருவருக்கு இருக்குதுன்னு நினைச்சாவே நம்ம இறைவனுக்கு இணை வைக்கிறோம். இறைவன் திருக்குறான்ல சொல்றான், நான் நினைச்சா எல்லா பாவங்களையும் மன்னிப்பேன், எனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டேங்கிறான், மன்னிக்கவே மாட்டேன். அப்ப எந்த நேரத்திலும் இறைவனுக்கு இணை வைக்கிறான். இப்போ உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு, காய்ச்சல் கடுமையா இருக்கு, டாக்டர் கிட்ட போறீங்க, மருந்து சாப்பிடுறீங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஜுரம் விடுற மாதிரி இல்லை. சரி, இதோட பெரிய டாக்டர் கிட்ட போகணும், பெரிய டாக்டர் கிட்ட போறீங்க,
இன்னும் ஜுரம் கடுமையா தான் இருக்குது, ஒன்றும் சரியாகல. சரி, இதோட இன்னும் பெரிய டாக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா அங்க போறீங்க, அங்கேயும் பாக்குறீங்க, எக்ஸ்ரே எடு, அதே எடு, டெஸ்ட் எடு, எல்லாம் சொல்றான், எல்லாம் முடிஞ்சு. ஆனாலும் உங்களுக்கு ஜுரம் குணமாகல. என்ன பண்றாங்க பாக்குறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் வராங்க, இதெல்லாம் இங்க சரி வராது, நீ போய் அசரத்துக்கிட்ட ஒரு மந்திரிச்சு ஒரு காயத்தை ஒன்று கட்டுன்றாங்க, இல்ல அந்த கோயில போய் மந்திரிச்சு ஒரு கயிறு ஒன்று கட்டுன்றாங்க, தர்கால போய் மந்திரிச்சு ஒரு காயத்தை ஒன்று கட்டுன்றாங்க. நீங்க எல்லாம் போயிட்டு ஜுரம் முடியல அந்த கவலையோட போய் காயத்தை கட்டு வரீங்க, நீங்க மருந்தும் சாப்பிடுறீங்க இல்லையா, 2-3 நாள், ஒரு 4 நாள் கொடுத்து உங்களுக்கு ஜுரம் சுத்தமாயிடுது. இந்த தாயத்தால தான் இந்த ஜுரம் போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இறைவனுக்கு இணைச்சு. நோயை கொடுத்த இறைவன் நோய்க்கு மருந்தை கொடுத்திருக்கிறான். அப்ப மருந்து சாப்பிட்டு இறைவனுக்கு தான் வேணும், இறைவா என் நோயை குணமாக்க வேண்டும். தவிர இந்த தாயத்திற்கு நம்ம காப்பாத்துச்சின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஈமான் இறைவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். அப்ப அந்த நம்பிக்கை எந்த நேரத்திலும் மாறக்கூடாது. நம்பிக்கை இருக்க அது எந்த நேரத்திலும் எந்த நிலையும் மாறக்கூடாது. உங்களுக்கு எந்த மாதிரி சோதனைகள் வந்தாலும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனைகள் வேணாலும் வரும். காற்றால சோதிப்பேன், மழையால சோதிப்பேன், உறவுகளால சோதிப்பேன், பொருளாதாரத்தால சோதிப்பேன் இறைவன் சொல்றான். அப்படி உங்களுக்கு சோதனைகள் எப்படி வந்தாலும் அந்த சோதனைகளும் நீங்க துணிமா உறுதியோடு நின்று என்னோட என் இறைவன் இருக்கிறான், என் அல்லாஹ் இருக்கிறான், என்னை காப்பாற்றுவான், அந்த உறுதியோடு நீங்க நிற்கும்போது நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு. அப்பதான் உங்களுடைய ஈமான் உறுதியாயிருக்கும். இதுதான் நீங்க மனிதனுக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற 5 கடமைகள்ல முதல் கடமை எதுன்னு சொன்னா நீங்க ஈமான் உறுதியாயிருக்கும். எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடுமையான சோதனைகள் ஏற்பட்டாலும் நீங்க ஈமான விட்டுவிடாது. அல்லாஹ் இருக்கிறான், என்னை படைத்த இறைவன் என்னை காப்பாற்றுவான், அந்த நம்பிக்கை நீங்க உள்ளத்துல வச்சாதான் நீங்க ஈமான்ல உறுதியா இருக்கீங்க. இது வாழ்நாள் பூரா உங்களுடைய ஈமான்ல நீங்க உறுதியா இருக்க வேண்டியதுதான் முதல் கடமை. 2வது கடமை, முஸ்லிம் ஆயிட்டவங்களுக்கு 2வது கடமை என்ன? தொழுகை. ஒவ்வொருவரும் 5 நேரம் கட்டாயம் தொழுதே ஆகணும். எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, கட்டாயம் தொழுதே ஆகணும். அதுக்காக உடம்பு சரியில்லை, இன்னைக்கு என்னால முடியல, அந்த எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. உன்னால நிக்க முடியலையா உட்கார்ந்துக்கிட்டே சொல்லு, உட்கார்ந்து முடியலையா படுத்துக்கிட்டே சொல்லு, படுத்துக்கிட்டே சொல்லுறது இறைவன். நம்மளால முடியல, எழுந்துக்குள்ள உட்கார முடியல, நான் படுத்துக்கிட்டே அந்த தொழுகிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைச்சு நம்ம நிக்க செய்யணும். அந்த தொழுகையை செய்யணும், அதான் தொழுகையை நிறைவேறும். புரியுதா? நீங்கள் யார் தெரியுமா? என்னை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் இது 2வது கடமை தொழுகை. 3வது கடமை நோன்பு. வருஷத்துல நோன்பு மாதம் ரமலான் மாதம் முழுக்க நோன்பு இருக்கணும். இது 3வது கடமை. 4வது கடமை ஜகாத். நீங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தா உங்க குடும்பத்திலே இல்ல உங்க குடும்பத்துல சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு செலவு போகுதோ அந்த செலவெல்லாம் முடிஞ்சு கடைசியில உங்ககிட்ட எவ்வளவு மீதி இருக்குதோ அதுல 40 பங்குல 1 பங்கு 100க்கு 2.5% ஜகாத் ஏழைகளுக்கு கொடுக்கணும், வறியவர்களுக்கு கொடுக்கணும், அனாதைகளுக்கு கொடுக்கணும், வழிபோக்கர்களுக்கு கொடுக்கணும், கைதிகள். இப்படி 8 படித்தரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கலாம். இதுல யாருக்கு வேணாலும் நீங்க தரணும். முதல்ல உங்க சொந்தத்துல ஏழைகள் என்ன சம்பாதிக்கணுமோ அதை செலவெல்லாம் போக மீதி இருக்குதோ அதுல 40 ரூபாய் இருந்தா அதுல 1 ரூபாய், 100க்கு 2.5% நம்ம கிட்ட இருக்கிற கணக்கு பார்த்து பிரிச்சு தர்மம். இதுதான் ஜகாத். 5வது கடமை என்ன? வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க ஹஜ் செய்தாங்க. உங்க வசதி இருந்தா உங்க பேர்ல ஹஜ் கடமை கண்டிப்பா செய்தாங்க. இன்ஷா அல்லாஹ். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா? குர்ஆனை அல்லாஹ்வை நம்புறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா கருணையாளனாகிய கிருபையாளனாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான் கருணையாளன், ரஹீம் கிருபையாளன்.
நீங்க சுருக்கமா சொல்லணும்னா பிஸ்மில்லா. இப்போ இன்னைக்கு நீங்க முஸ்லீமா மாறிடுங்க, இனிமேல் கொண்டு நீங்க தண்ணி குடிச்சா கூட சரி பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி ஆரம்பிக்கணும். சரியா? அதான் பிஸ்மில்லான்னு சொன்னா அல்லாஹ்வின் பேரால் ஆரம்பிச்சு சொல்லுங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். உங்க பேரு நசீமா பானு. இன்ஷா இது ஆனந்த கண்ணீரா? சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாம்.